जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कवित्त जम्बू फलसार पक्षितम् उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். ஒவ்வொரு மாதத்திற்குமே நமக்கு ராசி பலன்கள், ஒவ்வொரு மாசத்துக்குமே நமக்கு என்னென்ன நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு சில விஷயங்கள் நமக்கே புரியாத புதிதாக இருக்கும். சில விஷயங்கள் அதுல பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்குமே ஒரே மாதிரி இருக்காது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு இந்த ராசிக்கு சொல்றது அடுத்த ராசிக்கு அப்படி இருக்குமோ, இந்த ராசிக்கு இப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியே கிடையாது. ஒரே மாதிரியே இருக்காது. ஒரு ராசி வீண் வார்த்தையால் குடும்பத்தில் சண்டை வரும் ஒரு ராசிக்கு. அதே போல இன்னொரு ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது தேவையில்லாம அலுவலகத்திலேயோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலயோ தேவையில்லாத பிரச்சனைகள் சில பேர் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இன்னொரு ராசி அவசரத்துல முக்கியமான பொருளை விட்டுட்டு போய் அதனால சில பிரச்சனைகள், அதனால சில விஷயங்கள் இதெல்லாமே வரும். இப்படி ஒவ்வொரு ராசிக்குமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பலன்களை நான் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதே போல யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்ப நீங்க போய் தலையிட்டு அதுல போய் மாட்டுக்கொள்ளுறீங்களா? யாரோ ஒரு தப்பு, எங்கேயோ ஒரு தப்பு நடக்கிறது, அதுல நீங்களா போய் மாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து வெளியில தலையெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாசம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போறது அப்படிங்கிறத நீங்க கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் கடைசி வரைக்கும் ஒரு ராசிக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க மேஷ ராசியில இருந்து போவோம். துலாம் ராசி நேயர்களே, இது உங்களுக்கு ஒரு சோதனையான காலம், ரொம்ப சோதனையான காலம். ரொம்ப கவனமா இருக்கணும். துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ரொம்ப சோதனையான காலம். ருணரோக சத்ருஸ்தானம், உடல்நிலை பாதிப்பினால் அதிக பிரச்சனைகள்லாம் இருக்கு. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தொழில் வேலை விஷயத்துல எல்லாம் அதிகமான பாதிப்புகள் இருக்கு. சில பேருக்கு முட்டி மோதினாலும் வேலை விஷயத்துல நிறைய பிரச்சனைகள் மாறி இருக்கு. குடும்பத்துல கூட நிம்மதி கிடையாது. பேருக்கு தான் குடும்பம், பேருக்கு தான் எல்லாம் இருக்கே தவிர உண்மையான சந்தோஷம் இல்லை. பண விஷயத்துல ஒரு விஷயத்துல நிறைய லாஸ் ஆறுது, நிறைய விஷயங்கள் லாஸ் ஆறுது. கடன் மேல இருந்துட்டு இருக்கு. ஒன்னும் சமாளிக்க முடியல குடும்பத்துல. ஒரு சைடு மருத்துவ செலவு வருது, ஒரு சைடுல கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்க முடியாம இருக்கிறது. குடும்பத்திலேயே பாத்தீங்கன்னா இதனாலேயே சுபகாரியங்கள் தள்ளி போறது, கல்யாண விஷயம் தள்ளி போறது, சுபகாரியங்கள் தள்ளி போகுது. குடும்பத்துல அந்த அளவுக்கு நிம்மதியே கிடையாது. சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி, விசாக நட்சத்திரம் துலாம் ராசி, அதே போல சித்திர நட்சத்திரம் துலா ராசிலாம் கேட்கவே வேண்டாம். எவ்வளவு அவமானப்படணுமோ அவ்வளவு அவமானப்பட்டு தான் இருக்கீங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ராசி பொறுத்த அளவுக்கு குடும்ப விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையோட கவனத்தோட இருந்துக்கோங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, வேலை விஷயத்தை தயவு செய்து வேலையை தற்காத்துக்கோங்க. 10ல குரு வந்தால் பதவி பறிபோகும் சொல்லுவோம். அதனால துளாராசி பொறுத்த அளவுக்கு சில விஷயத்துல எல்லாம் கரெக்டா இருந்துக்கோங்க. வேலை போச்சுன்னு திரும்ப இந்த காலத்துல வேலை கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். நீ ஒரு இடத்துல வேலை இருக்கியா, ஓவரா லீவ் போட்டு கெட்ட பேர் வாங்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்கா. வேலை விஷயத்துல கவனமா இருக்கும். வேலை விஷயத்துல போட்டி பொறாமைகள் இருக்கும். வேலை விஷயத்துல நிறைய இன்னல்கள் சிக்கல்கள் இருக்கும். நிறைய சில விஷயத்த சமாளிச்சுட்டு தான் போகணும். ஒருத்தன் ஒரு மாதிரி பேசுவான் வேலையில, ஒரு மாதிரி பேசுவாங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே பொருந்தும். பெண்கள்லாம் இன்னும் எச்சரிக்கையா இருக்கணும். பெண்கள்லாம் அதாவது நீங்கெல்லாம் ஒரு இடத்துல வேலை செய்யறீங்க, பெண்கள்லாம் ஒரு இடத்துல வேலை செய்யறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்றது உங்க மனசாட்சிக்கு தெரியும். எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வேலைக்கு போறீங்க, ஒரு குடும்பத்தை பாக்குறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறீங்கன்னு. ஆனா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அவமதிப்பும், உங்களுக்கு ஒரு அவச்சொல்லும், உங்களுக்கு சில விஷயங்கள் செய்யாத தப்புக்கு ஒரு சில விஷயங்கள் வரும்போது நீங்க அந்த இடத்துல எவ்வளவு மனசஞ்சலப்படுறீங்கன்றது உங்க மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாத்தையும் சகிச்சுண்டு அந்த சகிப்பு தன்மையோட தான் நீங்க வேலை செய்யறீங்க. ஆனால் சில விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. கவனமா இருங்க. அடுத்ததாக சுகமாக வாழும் என்ற ஆசைகள் தேவையற்ற பொருட்களை வாங்க வேண்டாம். எந்த பொருளை வாங்கணுமோ அதை வாங்கிக்கோங்க. எது தேவையோ அதை வாங்குங்க, எது தேவையில்லையோ அதை வாங்காதீங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா நல்லது. துலாம் ராசி பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பண விஷயத்துல கணவன் மனைவிக்குள்ள நிறைய சண்டை வரும். பண விஷயத்துல நிறைய சண்டை வரும். பிரிதல் வரும். ஒரு புரிதல் வந்தா பரவாயில்ல, பிரிதல் வந்தால் என்ன பண்ணுவீங்க? சரி நீ போ, நாம இப்படி போற, சரி போய் தொலை அப்படின்னுவோம். சரி போ, கண்ணு முன்னாடி நிக்காது, தேவையில்லை. இது ஒரு கோபத்துல வர வார்த்தைகள், கோபத்துல வர சண்டைகள், இந்த மாதிரி எல்லாம் வரும்.
சோ இதுல எல்லாம் நீ கவனமா பேசி கவனமா இருந்துக்கும். அடுத்ததாக இந்த ஆன்லைன் டிஜிட்டல் சில விஷயங்கள் எல்லாம், சமூக வலைதளங்கள் சில விஷயங்கள்லாம் பேசுறது சொல்றதுலாம் சில விஷயத்துல எல்லாம் கவனமா இருக்கு. அதே போல சீனியர் சிட்டிசன்ஸ்க்குலாம் வந்து உடல்நிலையில கவனமா இருக்கணும். அதே போல வந்து இப்ப உடல்நிலை அப்படின்னு சொன்னா என்னென்ன மாதிரியான விஷயத்துல, சில பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம் அதிகமா இருக்கும், சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டயாலிசிஸ் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான சில விஷயங்கள், டென்டிஸ்ட் ப்ராப்ளம் வரும், டென்டல் போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரும். ஸோ இதெல்லாம் இருக்கு. மருத்துவம் சார்ந்த சில விஷயங்கள்லாம் இருக்கு. சில பேருக்கு இந்த செகண்ட் மேரேஜ்ல கூட நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஸோ கொஞ்சம் சில விஷயங்கள் பார்த்து பண்ணுங்க. வீடு வாங்குறது கூட சில விஷயங்கள் தள்ளி போகும். வீட்லயே இப்ப நீங்க ஒரு வாடகைக்கு இருக்கீங்க, ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பார்த்து இருங்க. ரிலேஷன்ஷிப் பொறுத்த அளவுக்கு ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு அவ்வளவுதான். ஆனா அதை நிலைச்சிருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல சந்தேகத்துக்கு வழி இல்லாமல் கொஞ்சம் கரெக்டா கொண்டு போனீங்கன்னு நல்லது. கலைத்துறை இல்ல ஓரளவுக்கு நல்லா இருக்கு. மாணவ மாணவிகளுக்கு நல்லா இருக்கு. கன்னிராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்களை பொறுமையாக கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கறது சில விஷயங்களை பார்த்துக்கும். நம்ம இப்படிதான் செய்யணும், நம்ம இப்படிதான் பண்ணணும், நம்ம இப்படிதான் இருக்கணும்னு நீங்க கொண்டு போனீங்கன்னு சக்சஸ் பண்ணலாம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம், நீங்க செலவு பண்ணக்கூடிய சில விஷயத்துல, பாக்கியஸ்தானத்துல சில விஷயங்கள், அதாவது பூர்வீகமா வரக்கூடிய சில விஷயத்துல எல்லாம் எச்சரிக்கையா இருங்க. என்ன செய்யணும், எப்படி சிலர் பூர்வீகமான சில விஷயத்துல ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டுல இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். சோ இதெல்லாம் இருக்கு. சோ என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், சில விஷயத்த கொஞ்சம் கரெக்டா கொண்டு போனீங்கன்னா லைஃப்ல நீங்க சக்சஸ் பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு கிவ் அண்ட் டேக் பாலிசி, விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை உண்டு. உங்க ராசிக்கே ராசிநாதனை யார், துலா ராசிக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி, சக்கரத்தாழ்வார், யோக நரசிம்மர், இதெல்லாம் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுல சக்சஸ் கொடுக்கும். சோ இதெல்லாம் நீங்க வழிபாடு செய்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும். ரெண்டாவது, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 தீபமாவது ஏற்றி இந்த ஆகஸ்ட் மாசத்துல பிரம்ம முகூர்த்தத்துல ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா நிறைய சக்சஸ் பண்ணலாம். சுபம். வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது பொதுவான ராசி பலன்கள், 12 ராசிக்கான பொதுவான ராசி பலன்கள். இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, உண்மையிலேயே சொல்றேன், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த சேனல், இந்த காணொலி பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் என்னிடம் நேரடியாக சொல்லுவது என்ன தெரியுமா, சுவாமி நீங்க சொல்லக்கூடியது, குருஜி நீங்க சொல்லக்கூடியது 100% எனக்கு அப்படியே சரியா இருக்கு, என் வாழ்க்கையில நடக்கிறத தத்ரூபமா படம் எடுத்து நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து நான் சொல்றது, நான் இந்த சில விஷயங்கள் நாங்கெல்லாம் எழுதும் போது, இது இந்த ராசிக்கு இப்படிதான் இருக்கும், இந்த ராசிக்கு இப்படி எல்லாம் இருக்கு, இந்த கிரக நிலைகளால் இந்த பிரச்சனைகள் வருது, இந்த கிரக பார்வைகளால் இந்த பிரச்சனை வருது, இந்த விஷயத்தினால இப்படி வருது அப்படிங்கறதெல்லாம் நம்ம கணித்து நம்ம சொல்றோம். இது பொதுவான ராசி பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் ஒரு தடவை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். எப்படி இருக்கு ஜாதகம், எப்படி இருக்கு, இப்ப என்ன தசா புக்தி நடக்கிறது, அந்த தசை நமக்கு நல்ல தசையா இல்ல தசா புக்தி எப்படி இருக்கு, லக்னம் எப்படி, லக்னாதிபதி எப்படி, ராசி எப்படி, ராசிநாதன் எப்படி, எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு நீங்க ஒரு 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, நம்ம இதுல நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, நீங்க ஜாதகம் பார்த்துக்கலாம். ஜாதகம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா எண் கணிதம் பார்த்துக்கலாம், வாஸ்து பார்த்துக்கலாம், பிரஷ்னம் பார்த்துக்கலாம். பிரஷ்னம்ல 5 விதமான பிரஷ்னம் நீங்க பார்க்கலாம். தற்கால பிரஷ்னம் பார்க்கலாம், தாம்பூல பிரச்சனை பார்க்கலாம், தீப தாம்பூல பிரச்சனை பார்க்கலாம், அஷ்டமங்கல பிரச்சனை பார்க்கலாம், தேவ பிரச்சனை பார்க்கலாம். சோ பிரச்சனை எல்லாமே நம்ம பார்க்கிறோம். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது முக்கியமான தேவைகள், ஒரு எந்திரங்கள், சுவாமி சம்பந்தப்பட்ட எந்திரங்களாக இருக்கட்டும், உங்கள் ராசிக்கான ஒரிஜினாலிட்டியா இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த ராசி கற்களாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. சுவாமி நான் குருஜி கிட்ட பேசணும், ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி நீங்க பேசி, சோ உங்களுடைய ஜாதகத்துல என்ன பண்ணணும், என்ன வச்சுக்கணும், உங்களுடைய பிரச்சனை என்ன, உங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்ன வழி, அவ்வளவுதான். அதை நீங்க பண்ணினீங்கன்னா 100% நீங்க சக்சஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். வரக்கூடிய வருஷம்ல நீங்க தான் ராஜா. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.